சின்ன திரை கலைஞராக பயணத்தை தொடங்கி வெள்ளி திரையில் காமெடி நடிகராக வளர்ந்த ரோபோ சங்கர் தனது 46வது வயதில் உயிரிழந்தார். அவரது மறைவு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகினரை அதிர்ச்சியாக்கியுள்ளது. கொரோனா நேரத்தின் போது விவேக் மரணத்தில் தொடங்கி சமீபத்திய ஆண்டுகளில் தமிழ் சினிமாவின் முக்கிய நகைச்சுவை நடிகர்கள் உயிரிழந்துள்ளனர். இப்படியான சோகம் தொடர்வதற்கு என்ன காரணம் எனும் கேள்வி எழுகையில் முக்கிய விடயத்தை விளக்கியுள்ளார் மதுரை முத்து. அனைவருக்கும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்ற வகையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட நடிகர் விவேக் உயிரிழந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து சமீபத்திய ஆண்டுகளில் தமிழ் சினிமாவில் முக்கிய நகைச்சுவை நட்சத்திரங்களாக குணச்சித்திர பாத்திரங்களில் கலக்கிய பலர் மரணித்துள்ளனர். இதில் குறிப்பாக பலருக்கும் உதவிக்கரம் நீட்டிய நடிகர் மயில்சாமியின் திடீர் மரணம் பலரையும் உலுக்கியுள்ளது. நவராத்திரி இசை கச்சேரியை ஒட்டி மாரடைப்பால் அவர் காலமான நிலையில் சின்னத்திரை நடிகர் மாரிமுத்து, நகைச்சுவை நடிகர் போண்டாமணி ஆகியோரும் 2023ஆம் ஆண்டில் காலமாகினர். அதன் தொடர்ச்சியாக பிஜிலி ரமேஷ், மனோபாலா, மனோஜ் பாரதி, மதன் பாப் ஆகியோரும் உயிரிழந்தனர். சமீபத்தில் நடிகர் ராஜேஷும் உயிரிழந்தார். இதில் ராஜேஷ், மனோபாலாவை தாண்டி மற்றவர்கள் அனைவருமே வயது குறைந்தவர்கள்தான். இப்படி தொடர் உயிரிழப்புகள் தமிழ் திரையுலகினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில்தான் இதற்கு காரணம் என்னவென்று சின்னத்திரை நடிகர் மதுரை முத்துவிடம் பேசுகையில் முக்கிய விடயங்களை விளக்கினார். அப்போது சரியான நேரத்திற்கு சாப்பிட முடியாதது கலைஞர்களுக்கு இருக்கும் பெரிய பிரச்சனை. இது தொடர்கதையாக இருக்கிறது. ஒரு நாளைக்கே 3 மணி நேரம் தான் தூங்க முடிகிறது. ரோபோ சங்கரும் நானும் பல ஆண்டுகளுக்கு முன்பு சேர்ந்து நடித்த போது அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு வெவ்வேறு ஊர்களுக்கு பயணிப்போம். சரியான தூக்கம், உணவு இல்லாதது கலைஞர்களுக்கு பெரிய பிரச்சனை. இது தொடரும் பொழுது பெரும் சிக்கலில் முடிகிறது. நடிகர்களாக இருக்கும் பொழுது உடலை பார்த்து கொள்ள நேரம் இருக்காது. ஆனால் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று பேசினார். அதே நேரம் அதுதான் சார் எல்லாமே சார். நம்ம இரவு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் என்னால் தூங்க முடியும். இந்த தூக்க குறைவு ஒன்று, சரியான டைப் சாப்பிட முடியாது சார். இது கலைஞர்களுக்கு உள்ள இயல்பான விஷயம் சார். இது கண்டினியூ ஆகும்போது உடல் ரீதியாக பிரச்சனைகள் வருது சார். அப்படி நான் நினைக்கிறேன். என்னுடைய என் ரீதியாக நான் எனக்குள்ளதை சொல்கிறேன். அதுதான் அவருக்கும் நான் பார்த்துருக்கேன். நாங்கள் இப்படி தான் 4 மணிக்கு தான் முடிச்சு ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு வருவோம். சில ஊர்ல 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அப்படியே நாங்க ஒரு 25 வருஷத்தை கடந்துட்டோம் சார் மேடைகள்லயே. அந்த தூக்கம் இருக்காது, சரியான உணவு இருக்காது. அது ஒரு காரணம். உடல்நிலை சரியா பார்க்க முடியாது சார். நம்மிடம் பேசிய நடிகர் ரெடின் கிங்ஸ்லி, நடிகர்களாக இருந்தாலும் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும், குடும்பத்திற்காகவாவது நம்மளை பார்த்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். எல்லாருமே அவங்க உடம்ப கண்டிப்பா பாத்துக்கணும். நமக்காக ஃபேமிலி இருக்கு. நம்ம மெயினா ஃபேமிலிக்காகவே நம்ம ரொம்ப சேஃபா நம்ம பண்ணணும். எந்த கெட்ட பழத்துக்கும் ஆளாகாம இருக்கணும்.